165 நாள் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 150 நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கோம். அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். அரசுக்கு ஆலோசனையாகத்தான் சொல்கிறேன். ஜிபி ராம்ஜி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா 60% கூலி அவங்க கொடுப்பாங்களா, 60% அவங்க கொடுப்பாங்களா, அது உத்தேசம். அவங்க கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலைன்னா கேட்க முடியாது ஒன்றிய அரசை. போன ஆண்டு கூட 25-26 கூட 12 கோடி வேலை நாட்கள் கொடுத்தார்கள். நாங்கள் 40 கோடி வேலை நாட்களை முடித்து இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம். 40 கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம். அதில் ஏறத்தாழ 13,000 கோடி செலவழித்தோம். மொத்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த திட்டத்தில் இடம்பெறக்கூடிய அனைவருக்கும் ஏறத்தாழ 52லேருந்து 53 நாட்கள் வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டது. 50லேருந்து 52 நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நம்ம 100 நாள் வேலை திட்டம் தான் பேர். ஆனால் அதிகபட்ச வேலை கொடுத்த நாள் என்பது இந்த 13,000 கோடி கொடுத்து 23-24 40 கோடி வேலை நாட்கள் நடந்த நாட்களில் தான் 50 நாட்கள் வேலை, 50லேருந்து 52 நாட்கள் வேலை நடந்திருக்கிறது. இப்போ இவங்க ஒன்றிய அரசு 125 நாள் அறிவிச்சிட்டு அவங்க 60% அவங்க கொடுப்போம், நீங்கள் 40% கொடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 38% கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது 60% கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறதில்ல, 38 கொடுக்குறாங்க. வேறு நம்ம நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இது பாதிக்கப்படுறதாரு தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஆக அதற்காக தமிழ்நாடு அரசு நம்ம நிதியை கொடுக்குறோம். இப்போயும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் 125 நாள் கொடுக்குறோம். நீங்கள் 60, நாங்கள் 40 கொடுத்தா நம்ம கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 165 நாட்கள் வேலையை முடித்தவர்களுக்கு நாங்கள் 150 வெற்றி என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவித்தீர்கள், வரவேற்கிறேன், அறிவிங்க. ஆனால் எல்லாருக்கும் 150 நாட்கள் கொடுக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக யோசித்து பார்க்கணும். நான் சொல்கிறது, இந்த திட்டம் பேர் வச்சுருக்கேன், அதில்